நேத்து உங்க வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடந்ததா? ஆமா, எங்க அண்ணனுக்கு கல்யாணம், சொந்த பந்தத்தோட ஜாம் ஜாம்னு கொண்டாடணும். இப்போ என்னாச்சு? உங்க சொந்தக்காரங்களா என்ன நான் கூப்பிடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவரு உங்க மாமா. உங்க மாமாவை நீங்க கல்யாணத்துல வாங்க வாங்கன்னு சொல்லலையாமே? எது? வாங்க வாங்கன்னு கூப்பிடாம இருந்தால் வாய் நிறைய சாப்பாடு வச்சு முழுங்கிட்டு இருந்தாரு. பிரியாணில ஒரு கறி பீஸ் வைக்கல. மாமானா இழிச்சவாயி போச்சா? சாரி கேளுங்க. ஐயோ சாரி மாமா. நெக்ஸ்ட் பெரியம்மா வாங்க. நீங்க பெரியம்மா எதுவுமே கேட்கலையாமே? எதுவுமே கேட்கலையா? எதுவுமே கேட்காம ஆல் ஓவர் இந்தியா இன்ஃபர்மேஷன் எங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சாரி கேளுங்க. பெரியம்மா. அடுத்து இவரு உங்க சித்தப்பா. நீங்க ஏன் உங்க சித்தப்பா சொன்ன மண்டபத்துல கல்யாணத்தை வைக்கல? பாவம் மனசோட போய் நின்றுட்டு இருந்தாரு மண்டபத்துல. மண்டபத்தை உடையா நான் ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்தேன், அதே வேணான்ட்டு. சாரி சித்தப்பா, சாரி. உங்க அத்தை யோ, எங்க அத்தை சாவு வீடு, சடங்கு வீடு, சண்டை வீடு, கல்யாண வீடு எந்த இடத்துலயும் மூஞ்சி தூக்காம இருந்ததே கிடையாதுயா. இதுக்கு தான் யாருக்கிட்ட எதுவுமே சொல்றது கிடையாது. ஏப்பா, இதுக்கு மேல என்னால ஒருத்தட்டே சாரி கேட்க முடியாது. வேணா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, சாரி கேட்டுறேன். ஓகே.